வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு மட்டும் அதிபதி குரு பகவான். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா விசுவா வசு வருடத்துல சித்திரை மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதி வாக்கியத்துக்கும் மே மாசம் 11ஆம் தேதி திருக்கணிதத்துக்கும் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையும் போது கட்டன்றது 2025 மே மாசம் 14ஆம் தேதியில் இருந்து 2026 1வது மாசம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஒரு வருஷம் 17 நாட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில தான் குரு பகவான் உட்காருவார். அப்ப அந்த மிதுன ராசியில உட்காரும் போது மிதுன ராசியில கட்ட குரு உட்கார்ந்து தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 80% யோகத்தை கொடுத்திருக்காரு. 80% யோகம் மெயினா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றார். ஏன்னா இந்த குரு பகவான் ருணரோக சத்ருவ குருவா இருந்தவர் அடுத்தது பாத்தீங்கன்னா கலஸ்தர குருவோ வரார், மாங்கல்ய குருவோ வரார். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய குருவோ வரார் அப்படின்னா மாங்கல்ய காரகன் யாருன்னா குருதான். மாங்கல்ய காரகன் மாங்கல்ய ஸ்தானத்துல போய் கலஸ்தர யோகத்துல போய் உட்காரும் போது நிச்சயமா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம், அதாவது 2026 6வது மாசம் 1ஆம் தேதிக்குள்ளார தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். நீங்க தப்பா நினைக்கலாம், எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகுமா? இல்ல. திருமணம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்து வரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடந்துரும்னா எல்லாத்துக்கும் நடந்துருமா? அப்படி நடக்காது இல்லைங்களா? மாங்கல்யோகத்தை பார்த்துக்கிட்டு இருந்து அதாவதுன்றது பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மாங்கல்யோகம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர காரகனா வராரு, மாங்கல்ய காரகனா வராரு. அப்ப அந்த கலஸ்திர காரகம் 80% உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 80% கண்டிப்பா மாங்கல்யம் வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறாரு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனுசு ராசிக்கு குரு பகவான் ஆட்சிக்காரகனா இருந்தாலும் கூட இப்ப குரு பகவான் 1ஆம் இடம் தனுசு ராசி, 4ஆம் இடம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் சொன்ன. அப்ப 6ஆம் இடம் ருணரோக சத்ரு குருவா இருந்து கலஸ்தர குருவா வரக்கூடிய தருணத்துல திருமண யோகம் வரக்கூடிய ஒரு தருணம். அப்ப அந்த திருமண யோகம் வரக்கூடிய தருணத்துல பாத்தீங்கன்னா, அதாவது தேவைகள் நிறைவேறும் வருடம். உங்களுடைய தேவைகள் என்னென்ன அது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது வரம் மட்டும் கல்யாணம் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, புத்திர பாக்கியத்தையும் சிலர் பார்த்துட்டு இருப்பீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதிகள் சரியான போகணும் பார்த்துட்டு இருப்பீங்க. சிலருக்கு தொழில் நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு முழுமையா வளர்ச்சி இல்லாம பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி உண்டு,
ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகலன்ற ஒரு கவலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு பல கவலை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வருஷம் இந்த வருஷம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திர குருவே வரதுனால குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்ப ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வர குரு பகவான் 5ஆம் இடமா துலா ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா தன் சொந்த வீட்டை தனுசு ராசியை பார்க்கிறாரு, 9ஆம் இடமா கும்ப ராசி பார்க்கிறாரு. அப்ப அதாவதுன்றது துலா ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அள்ளி அள்ளி கொடுக்க போறார். ஏன்னா 5ஆம் இடமா பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், 7ஆம் இடமா பாக்குறவங்களுக்கு மாங்கிலத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும்போது வளர்ச்சிக்கு முழுமையா சப்போர்ட்டா இருக்கும். இந்த 3 இடத்துக்கு சார்ந்த கிரகங்கள் வந்து அப்போ இந்த தனுசு ராசிக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. புத்திர பாக்கியங்கள் இப்ப கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ஒரு சிலருக்கு 10 வருஷம் கூட ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல அதாவது உங்களுக்கு புத்திர காரகன் யாருன்னா செவ்வாய், மங்களக்காரகன் தான் உங்களுக்கு புத்திர காரகன். அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரா, சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரா, முதல்ல அது பாருங்க. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்க லக்னம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, இவர்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் குழந்தை செல்வங்கள் பிறகும். இது போக பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அதாவது திருமண காரகன் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா புதன். அதே மாதிரி தொழிலுக்காரகன், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தாலும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் தான். மாங்கல்ய காரகனும் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல நட்பா இருந்துட்டாரு அப்படின்னா உங்க திசா புத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த 2025 டு 2026க்குள்ளார நீங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம், தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், விரிவுபடுத்தலாம், நினைச்ச மாதிரி டெம்பரவரி வேலை செய்றீங்களா பர்மனன்ட் ஆகலாம், கவர்மெண்ட் வேலைக்கு கூட முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு 2 விஷயம் நல்லா இருக்கணும். தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் நல்லா இருக்கிறாரா, 2வது உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்க. சரிங்களா? இப்படி நல்லா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை மட்டும் 7ஆம் இடத்துல வரல, உங்களுக்கு குரு வந்து கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய குருவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். 2, 5, 7, 9, 11. அப்ப 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்க ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டாரு. அப்ப குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்வை உண்டு. அப்ப உலகத்துல உள்ள எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே குரு பார்வை வந்துருச்சு. இப்ப நீங்க மத்த ராசி பாக்குறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தம் பாக்குறீங்க, குரு பார்வை இல்ல கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு. இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கு. அதனால பொருத்தம் இருந்தா போதும், கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது, கலஸ்திர காரகனாகவும் இன்னைக்கு கலஸ்திர குருவாகவும் வந்திருக்கிறாரு. இது வந்த நேரத்துல நீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் அதாவது வந்து மாற்றக்கூடிய ஒரு யோகம், அதே மாதிரி வீடு வாசல் அமைக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்கு நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் மாறக்கூடிய ஒரு நேரமும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போகுது. சரிங்களா? அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. சரிங்களா? இதுல விட மெயினா பார்த்தா கமிஷன் தொழில் செய்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைச்சிருச்சு. அந்த பாதையில நீங்க இதுக்கு மேல பயணம் பண்ண போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணனீங்க.
அது கொஞ்சம் கரட முரடா இருந்தது, குண்டு குழியா இருந்தது, ஸ்பீடு பிரேக் இருந்தது, கொஞ்சம் நின்று நிதானமா பொறுமையா தான் போனீங்க. இப்போ உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஹைவே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பாதை கண்டிப்பா இருக்க போகுது. அதுல நீங்க பயணம் பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா உங்களுடைய அதாவது தேவைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 விஷயம் என்னன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு இந்த குரு நல்லா இருக்குது. 2வது புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3வது உங்க கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 4வது உங்களோட ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, அது நிறைவேறுமா? கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்தது கல்விக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, படிப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல காலேஜ் ஸ்கூல்ல போய் சேர்க்கக்கூடிய யோகம், நல்ல மார்க் எடுத்து பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அன்று உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இந்த மிதுன ராசியில் இந்த ஒரு வருட காலம் இந்த குரு பகவான் இருந்து பயனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இது நாள் வரலும் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடம் அப்படின்றவிதிங்க. தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 7 வருட காலகட்டமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கின்றவிதிங்க. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள், வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தை சந்தித்த நபர்களில் ஒரு நபர்னால் இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருந்துட்டு இருப்பீங்கன்றவிதிங்க. கடந்த ஒரு 7 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது, எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழில் தடை ஏற்படுறது, வருமான குறைபாடுகள் ஏற்படுறது, முக்கியமாக கடந்த 7 வருட காலத்தில் சேர்த்து வச்ச சொத்து சுகங்கள் எல்லாமே இழந்து போனது, தொழிலில் நலிவடைஞ்சு போனது, கடன்கள் அதிகரிச்சிருது, குடும்ப வாழ்க்கையில் பிரிந்து போனது, பிள்ளைகளால் மிகப்பெரிய அவச்சல் அவமானங்களை சந்தித்தது, வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்பட்டது, யாரெல்லாம் எங்களுக்கு வேணுன்றது உயிர் காரவத்துவத்தில் தன் தாய், தன் தந்தை, தன் குடும்ப உறவுகள் மேலே எவ்வளோ தூரம் நீங்கள் ஆசைகள் வச்சுருந்தீங்களோ அவங்கள எல்லாமே உங்களை விட்டு விலகி போகிறது, ஆயுள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது, இதை மாதிரியான பல்வேறுபட்ட பிரச்சனை ஒன்று போய் ஒன்று பிரச்சனைகள் வந்த காலகட்டங்கள் கடந்த 7 வருட காலமாக தனுசு ராசி அன்பர்களானது அனுபவிச்சுட்டு இருக்கின்றீங்க. இதை மேலோட்டமாக சொன்னால் சொல்கிறது ஈஸி தாங்க, நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனால் இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்களை சந்திச்சுட்ருக்கேன்னா உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரையும் நீங்கள் கேள்விகளை கேட்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள். இது எதுக்காக சொல்ல வரனாக்கா உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே பழைய கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எதுக்கு என்ன நடந்ததுன்னா இதுக்கு முன்பாக 7 சனி நடந்தனால உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கிறது எல்லாமே 7 சனி காலகட்டம் தான். முன்ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியத்தின் தோப்புகளை அறிந்து அவனுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக 7 சனியானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் கடந்த 7 வருஷ காலமானது நீங்கள் தண்டனைகள் அனுபவித்த காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் விதிங்க. ஆனால் இதே சனி பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்தாரோ இதே சனி பகவான் உங்களுக்கு அடுத்த 30 வருட காலத்துக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கும் காத்துட்ருக்கார். அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதனும் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர போகிறார். அப்போ 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல வந்து சமசத்தமாக உங்கள் ராசியை பார்க்கறனால வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். முக்கியமாக தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்கள் பார்வைப்பட்டதுனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இல்லை சன்னியாசி தோஷம், சன்னியாசி யோகம்னு கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். திருமணமே ஆகாதுன்ற ஒரு விதிகள் இருந்தாலும் கூட திருமணமே நடக்கல சார் 7 வருஷமாக காத்துட்ருக்கேன் எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேள்வி கேட்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் ஜாதகத்தை இருந்தால் ஜாதகத்தை கூட தூக்கி போட்டுடலாம். நீங்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு மட்டும் சொல்ல வரேன். ஏன்னா தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் அது குரு பகவான் பார்த்தாருன்னா உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் உயர்வடைகின்றீங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறீங்கனாக்கா உங்கள் கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் சேர்ந்து வாழ்வீங்க, நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க, நல்ல ஒரு நிறைந்த செல்வத்தோட ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீங்கன்றீங்க. உங்கள் ஜாதகத்தில் திருமணமான கணவன் மனைவி பிரிந்து போயிடுவாங்க, ஆயுள் கண்டம் ஏற்படும்ன்ற விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி குரு பார்வையினால் அது எல்லாமே தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உண்டு. இதன் அடிப்படையில் தான் அந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை நம்பிட்டு பண்ணுறோம். ஆனால் நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் நடக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுத்திருப்பாங்க, கொஞ்சம் வயது கடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி பொறுத்திருப்பாங்க. அவன் பிறந்த நட்சத்திரத்துக்கு 7ஆவது ராசிக்கு எப்போ குரு வராரோ அப்போ தான் பார்த்தா உங்களுக்கு திருமணம் முன்னி வைப்பாங்க. அதனால தான் அந்த காலகட்டத்தில்
அதிகமான டைவர்ஸ் கேஸ் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ அந்த நேர காலகட்டத்தில் ஏன் டைவர்ஸ் நடக்கணும்னா இதுதான் ஒரு விதி. அப்போ அதனால என்ன சொல்ல வரேனாக்கா, உங்கள் தனுசு ராசி அன்பர்கள் இதனால் வரலும் திருமணம் ஆகலைன்னா உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட தூக்கி போட்டுருங்க. ஏதோ ஒரு பெண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அந்த பெண்ணோட குணம் நல்லா இருக்கா, பேசக்கூடிய விதங்கள் நல்லா இருக்கா, நமக்கு தகுந்த ஈக்குவலாக இருக்காங்களா, இது சரியாக இருந்தால் மட்டும் ஓகே சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் ஆயிலுக்கோ பிரச்சனைகளுக்கோ எதுவுமே குறைவு இருக்காது, சீரும் சிறப்புமாக இருப்பீங்கன்றீங்க. அதே வேளையில் இந்த குரு பகவானோட பலன்களை நான் 3 விதமாக பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையே மிதுன ராசியிலேயே வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இந்த குரு பகவான். அப்போ 7ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் தெளிவு, உங்களோட உடலில் வந்து தேக ஆரோக்கியம் சிறந்து விலகும். அதாவது உங்களோட உடல் இதுக்கு முன்னாடி லீனாக இருந்திருக்குங்க. தனுசு ராசி என்பவர்கள் கடந்த 7 வருட காலமாக சாப்பாடு பிரச்சனை, உடல் பிரச்சனை, நோய் பிரச்சனைன்ற மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் புத்துணர்வு பெறதை பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களோட இதில் கண்டிப்பாக 3 கிலோலேருந்து ஒரு 13 கிலோ 12 கிலோ வரலும் உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ தன்னோட உடல் தகுதிக்கு பொறுத்து பாருங்க. நான் அந்த குருவின் எண்ணானது 3ஆம் எண் அல்லவா, அப்போ 3 கிலோலேருந்து 12 கிலோக்குள்ளார உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உடலை ஒரு புத்துணர்வு பெற்ற மாதிரி இருக்கும், இளமையான தோற்றத்தை ஒன்றதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 18க்குள்ளார ஒரு தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதை பார்க்க முடியும். வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வீங்க, சுபகாரியங்கள் செய்வீங்க, அழியா சொத்துக்கள் வாங்குவீங்க, வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கின்ற மாதிரி சுப நிகழ்வுகளாக ஏற்படுறதை கண்குளர பார்க்க முடியும். அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். உங்கள் இளைய சகோதரத்தினால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அடுத்த 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால இதுக்கு முன்னாடி கடந்த 7 வருட காலத்தில் கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் ஏற்பட்டு டைவர்ஸ் கூட நடந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு 2வது திருமணம் பண்ணிக்கலாமான்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி உள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திரும்ப 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் நொடிச்சு போச்சு சார், என்னோட தொழில் அப்படி போயிட்டு இருந்தது, திடீர்னு திவாலாகி உட்காந்துருக்கேன், கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, அடுத்ததாக எதுவும் தொழில் செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த துறையில் நீங்கள் சாதித்தால் வெற்றி பெற முடியுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தொழில் தொடங்குன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே வேளையில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு பயணங்களானது வெற்றியை தருன்றவிங்க. அடுத்ததாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். அது ஒரு 1.5 மாத காலம் போவார். அந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரத்தில் வந்த இந்த குரு பகவான் வக்ரகதியில் திரும்பவும் பின்னோக்கி போய் 7ஆம் இடத்துக்கே போவார். அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் பின்னோக்கி 11ஆம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் விட்டகுறை தொட்டகுறைன்ற மாதிரி ஏதாவது உங்களோட வளர்ச்சிகளுக்கு தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும். பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உருவாகும். குடும்பத்தில் சொத்து பத்து பிரிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த சொத்து பத்துகள் பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை வாய்ப்புகள் உருவாகிறது. தொழில் வளர்ச்சி, தொழில் முனைவான லாபங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கிற 12 ராசிகள்லேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அன்பர்களாக இந்த வருட காலகட்டம் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றீங்கன்னா எதிர்கால வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற இடத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். காலபுருஷனுக்கு தகப்பனார், காலபுருஷனுக்கு பாக்கியம், காலபுருஷனுக்கு பொருள். அந்த பொருள் அப்படின்னு சொல்றதை விட அந்த திருவாரூர் சுந்தரர் எம்பெருமான் பாடியிருக்கிறது, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று அறிய ஒன்ன எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னவைகும் உயிர் பலனுத்து அணி ஆறுரானை. அந்த இடம்தான் பாக்கியம், அந்த இடம்தான் தந்தை, அந்த இடம்தான் புகழ், அந்த இடம்தான் பேரும் புகழும். அரசியல், நீதி, நேர்மை, நீதி அரசர், அட்வொகேட், ஜோதிடர், சாம்ராஜ்யம், சக்கரவர்த்தி, பல்கலைக்கழகம், பட்டமளிப்பு, பேரரசர், தர்மம், தொண்டு, அறக்கட்டளை, நீதி, நேர்மை, எப்பா சொல்லிக்கொண்டே போகலாம்.
அப்படிப்பட்டவங்களுக்கு குரு என்ன பண்ணுறாரு, மிதுனத்திலிருந்து நேர 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது சகோதரர்கள் உறவு, முறிவான உறவு இப்போது செறிவு. செறிவுன்னு என்ன தெரியுங்களா? வலிமை, நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஆண்டு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி. அப்போ மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வை பார்க்கும்போது துணைவி, கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வெளிநாட்டு பெண்ணை இந்திய முறைப்படி செய்யக்கூடியவங்க நீங்கள். இந்திய திருமண சடங்கு முறைப்பறம் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் தான் தனுசு ராசிக்காரவங்க. இல்லை தூரந்தொலைவில் உங்கள் ஊர்லேயே தூரந்தொலைவில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை தேடுவது தனுசு ராசிக்காரவங்க. கன்னியாகுமரியாக இருப்பீங்க, சென்னையில் தேடுவீங்க. கன்னியாகுமரி இருப்பீங்க, சேலத்தில் தேடுவீங்க. சேலமாக இருப்பீங்க, ராமேஸ்வரம் தேடுவீங்க. இதுதான் தூரம் தொலைவு. இந்த தூரத்தில் வந்து வெளிநாடு ஒன்று தானே, அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அக்கா மகளை கட்டலை, மாமன் பொண்ணை கட்டலை, பக்கத்தில் மேரேஜ் பக்கத்தில் நான் காதல் திருமணம் பண்ணலை, அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு நேர்மாறாக அப்போ தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு சப்ஜெக்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு, அருத்தன்மையான ஆண்டு, அரசியலுக்குரிய ஆண்டு. பிச்சு உதருங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? உங்கள் ஜாதகம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? உங்கள் தசா புத்தி, உங்களுடைய அந்தரம். 7.5 முடிஞ்சிருச்சு. எல்லா மாற்றமும், வெளிநாடு மாற்றம், உள்நாடு மாற்றம், ப்ரொமோஷன் மாற்றம், வயது மாற்றம், எல்லாம் ஆல்வேஸ் த லாட் ஆஃப் அட்வான்டேஜ், த லாட் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் தனுஷ். ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ தான் ஒரு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறோம்ல, அதான் காரணம். ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ தான் ஒரு நல்ல நேரம் வருது. அப்படிப்பட்ட இடம்தான் தனுசு. எனவே இந்த தடவை கவனமாக பார்த்துங்க. எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். அப்புறம் அதுக்காக வந்து தனுசு மட்டும் வருஷம் பூரா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய தனுசுனாலே கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளே மூலம், அடுத்தது பூராடம், அடுத்தது உத்திராடம். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயனுடைய பண்பாடு, ஆஞ்சனுடைய பதிகங்கள், அது சுந்தரகாண்டம், சுந்தரகாண்டம், ராமர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தைரியமும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கக்கூடிய ஆண்டு. கோதண்ட ராமன் நிறைய போகிறாங்க. இப்போ ராமர் கோயிலுக்கு நிறைய போகிறாங்க. அயோத்தி ராமருக்கு நிறைய போகிறாங்க. அப்படிப்பட்ட ராமர் வழிபாடு, ராமநாமத்தை துதிப்போம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை துதிப்போம், ராமநாமத்தை துதிப்போம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை துதிப்போம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதுங்க. நான் நல்லா படிக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும், நல்ல தொழில் இருக்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும். ஆனால் எழுதுவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மனம் ஒன்றி இருக்கணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதினா மட்டும் பத்தாது, மனம் ஒன்றி இருக்கணும். மனம் ஒன்றி இருக்கணும். நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிற மனம் ஒன்றி இறைவனை தொழுதால் வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம். அதனால தான் ஜெயம். அதனால தான் பாருங்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்தீங்க, எங்கெங்கே போனீங்க? இங்கே தான் பாருங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்தீங்க. ஒரே வார்த்தை, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் மட்டும் எழுதுங்க. ஒரு தடவையாவது மதுராந்தகம் அருகில் உள்ள அந்த ராமருடைய கோவில் மிக அற்புதமான கோவில். ராமருடைய கோவில் அற்புதமான கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களை அந்த ராமர் மறுபடியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ராமர் கோவில் வழிபாடு பண்ணுங்க. ராமேஸ்வரம் ஒரு தரம் போங்க. ராமேஸ்வரத்தை மறக்கவே மறக்காதீங்க. தனுசு ராசி நேரங்கள் ஒரு தடவையாவது ராமேஸ்வரத்தை மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ராமேஸ்வரம் போங்க. அங்கே போனால் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் ராமேஸ்வரம். தயவுசெய்து தனுசு ராசி இன்னையிலிருந்து ஒரு திடமான முடிவு எடுத்துக்கோங்க. அந்த கோதண்டராமன், சேதுக்கரை, மூலம், பூராடம், உத்திராடம், உணாவப்பாத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே,
தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை நோக்கி வருகிறார். 7ஆம் இடம் என்பது ஒரு சுபஸ்தானம், களத்திரஸ்தானம். அங்கே குருவான் வருவது மிக மிக உத்தமமானது. ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வையிலிருந்து 7ஆம் இடத்துல குருவான் வருவதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடந்தேறும். பொதுவாக இந்த தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமனாருக்கு ஆகாது என்று நிறைய பேர் சொல்லி திருமணத்தை தடை போடுகிறார்கள். ஆனால் பொதுவாக ஜாதகத்திலே சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டாலும், சந்திரன் குரு சுக்கிரன் புதன் இவர்களோடு இருந்தாலும் மூலம் நட்சத்திரம் தோஷமே இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் அந்த விஷயத்தை போட்டிருக்கிறோம். ஆகவே அதை பார்த்து நீங்கள் தோஷத்தை சொல்வது நல்லது. தேவையில்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை கற்பிக்க வேண்டாம். அது மூலம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த தோஷம் இருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால்தான் அதிகமான தோஷம் இருக்கிறது. அவர்கள் ஒருமுறை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை மூலம் நட்சத்திரம் என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளம் அல்லது நல்லெண்ணெய் இதை கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக மூலம் நட்சத்திரம் தோஷம் விலகி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த திருமணம் இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுது திருமணம் நடக்கும். இப்பொழுது அர்த்தாஷ்டமி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கின்ற வரை அர்த்தாஷ்டமி தோஷம் என்பது செய்யாது. ஆகவே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய குரு பேச்சாக இந்த பேச்சு இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே சந்தோஷமாக இருங்கள். முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவி பேரிலே தொழில் செய்பவர்களுக்கும் தந்தையின் பேரிலே தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் பேரிலே தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேறு இடங்களுக்கு மாற்ற தேவையில்லை. அதே இடத்திலேயே நல்ல உயர்வு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதியவர்களுக்கும் நிச்சயமாக நல்ல இடங்கள்ல உங்களுக்கு இடம் கிடைக்கும். டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மெரிட்டிலேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் அந்த பயிரிலே நல்ல லாபத்தை பெறுவீர்கள். முக்கியமாக கிழங்கு பயிர்கள், அரிசி பயிர் ஆகியவற்றை பயிரிட்டால் நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் நல்ல செல்வாக்கு ஏற்படும். மக்கள் செல்வாக்கினால் நல்ல பதவி உயர்வை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். கலைஞர்களுக்கு விருது கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. முக்கியமாக அரசாங்க விருதுகள் ஏதாவது ஒரு வகையிலே இந்த தனுசு ராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். வீடு மனை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் வீடு மனை கட்டிய வீடாக வாங்குவது நல்லது. நிலத்தை வாங்கி கட்டுவதற்கு காலதாமதமாகும். அதன் மூலமாக உங்களுக்கு சமயத்தில் சில காலம் தடை, அதாவது கட்டும் காலம் தடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கட்டிய வீடாக, பெரிய வீடாக, கட்டிய வீடாக வாங்குவது நல்லது. மேலும் புதிய வாகனங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். கூட்டு தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அர்த்தாஷ்டமி நடந்து கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டமி நடந்து கொண்டிருந்தாலும் சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதால் சனி தோஷம் செய்யாது. ஆகவே அர்த்தாஷ்டமி சனி எந்த பிரச்சனையும் செய்யாது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்து உங்கள் ராசியை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே நல்ல தைரியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்களுடைய சகோதரர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வில்லங்கம் இல்லாமல் உங்களை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு
லாபஸ்தானத்திலே அந்த குருவான் பார்வையிடுவதனால் உங்கள் மூத்த சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் புத்திர பாக்கியம், கல்வி, ஞானம், பக்தி, தனம், தயை, வெற்றி அவை அனைத்தும் உங்களை வந்து சேரக்கூடிய அந்த குரு பயிற்சியாக இருக்கிறது. மேலும் இந்த குரு பயிற்சி நன்மைகள் பெறுவதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது நல்லது. குலதெய்வத்துக்கு எந்த விசேஷ பூஜையோ, அதாவது சில கோயில்களில் அபிஷேகங்கள் பிரதானமாக இருக்கலாம், சில கோயில்களில் மாலைகளை அணிவிப்பது பிரதானமாக இருக்கலாம், சில கோயில்களில் படையல் வைப்பது பிரதானமாக இருக்கலாம். எந்த கோயிலில் எந்த பிரதானமோ அதை செய்வது நல்லது. மேலும் தொழில்துறையில நல்ல விருத்தி மேன்மை பெறுவதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு சந்தனம் ஒரு பாக்கெட் கொடுத்து விட்டு வர வேண்டும். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பாக்கெட் மஞ்சள் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு பெருமாளுக்கு நீங்கள் துளசி மாலை அல்லது அங்கே கிடைக்கின்ற சாமந்தி மாலையோ அல்லது சம்பிங்கை மாலையோ அணிவித்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த குரு பயிற்சி முழுமையும் நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து இந்த வருடம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அர்த்தாஷ்டம சனியோட தோஷம் விலகி இந்த வருடம் முழுமைக்கும் இந்த குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சி வரை இந்த தனுசு ராசியில் நன்மைகளை அடைந்து சகலவிதமான செல்வாக்கும் பெறுவீர்கள் என்பது உறுதி.